உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா, உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றதுக்கான தகுதி இங்க யாருக்குமா இருக்கு? ஒருத்தர் இருக்காரு. அவரோட வார்த்தைக்கு நம்ம வட்டாரத்துல இருக்கிற எல்லாரும் கட்டுப்படுவாங்க. கருணையான மனசு கொண்டவர். ஆனா தப்பு பண்ணவங்களை கடுமையா தண்டிக்கிறவர். பதவி தேடி வந்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட பகுதியில ராஜா மாதிரி கோலோச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரை சொன்னாலே அவர் ஊர்ல எல்லாரும் எழுந்து நிப்பாங்க. அவர் போன்ல பேசினா கூட மறுமுனையில இருக்கிறவன் உட்கார்ந்து பதில் சொல்ல மாட்டான். சேர்ல இருந்து எழுந்திருவான். அப்படிப்பட்ட மரியாதையான மனுஷன். அவர் பேர் என்ன தெரியுமா? அம்மா, நீங்க யார சொல்றீங்கன்னே புரியலையே. ஆள வந்தார். அம்மா, அவரா? ஆள வந்தார் ஐயாவா? அவரேதான். அல்லிக்குளம் ஜமீனோட வாரிசு. அல்லிக்குளம் சுத்தி இருக்கிற அத்தனை ஊருக்கும் அவரோட வாக்குதான் வேத வாக்கு. எம்எல்ஏ பதவி, மந்திரி பதவி, இது எல்லாமே தரேன்னு எல்லா கட்சியும் சொல்லியும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் என் மக்களுக்கு ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பழுக்கு இல்லாத ஒருத்தர். ஆளவந்தார் ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமேம்மா. ஆனா அவர் நம்ம ஊருக்கு வருவாரா? தன்னோட அள்ளிக்குளம் பகுதியை விட்டு அவர் வெளியில வர்றதே அபூர்வம்னு சொல்லுவாங்களே. மத்த யாரு கூப்பிட்டாலும் அவர் எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா நான் கூப்பிட்டா வருவாரு. ஏன்னா என் மேல அவருக்கு பாசம். அந்த பாசத்துக்காக மட்டும்தான் அவர் இங்க வராரு. அவர் எனக்காக பஞ்சாயத்துக்கு வராரே தவிர, ஒருவேளை எனக்கு எதிரா தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தா அப்ப அவர் தராசு என் பக்கம் சாயாது. தம்பி, நீ என்னப்பா சொல்ற? இல்லைங்கய்யா, அவங்க தான் என்ன போக சொன்னாங்க. அவங்க சொன்னதால தான் நான் மேல போனேன். இல்லங்கய்யா, வீட்லயும் இதே பொய்ய தான் சொன்னான், இங்கேயும் அதே பொய் தான் சொல்றான். இவனோட நோக்கமே என்னையும் என் அக்காவையும் பிரிக்கணுங்கிறது தான். அதுக்குதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான். இல்லைங்கய்யா, அவங்களுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. அந்த வீட்டில இருந்து என்னை வெளியே அனுப்புறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அபாண்டமான பழியை போட்டு என்னை அங்கிருந்து வெளியே துரத்த பார்க்குறாங்க. ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீ யாருப்பா? என் பேரு சிவனாண்டி. நானும் இந்த ஊர் தான். என் மனசுல பட்டதை சொல்ல அனுமதிக்கணும். நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. ஐயா, இவனை எத்தனை தடவை கேட்டாலும் குத்தத்தை ஒத்துக்க போறதில்ல. எந்த குற்றவாளி தான் செஞ்ச குத்தத்தை ஒத்துருக்கான்? இல்லன்னு தான் சொல்லுவான். ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி பஞ்சாயத்துல வந்து ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னா அதுல உண்மை இல்லாம இருக்குமா? இத பாருப்பா, நீ சொல்ற விஷயத்துல ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியுதா? அது புரியுதுங்கய்யா. இதுல வருத்தம் என்னன்னா, இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கிழிய பேசுவாங்க. இப்போ அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தனை தப்பு பண்ணிருக்கானே, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஐயா, என் பேரு ரேவதி. இவரு எங்க வீட்டுல தான் வேலை செய்யறாரு. நான் என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்டுல இருக்கோம். எங்க எல்லார்கிட்டயும் அவரு கண்ணியமா தான் நடந்துக்கிட்டாரு. ஒரு பார்வை கூட வித்தியாசமா பார்த்தது கிடையாது. பொண்ணுங்களுக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருப்பாரே ஒழிய தப்பா நடந்துக்க மாட்டாரு. இதுல ஏதோ சதி இருக்குங்கய்யா. தீர விசாரிச்சா உண்மை வெளியில வரும். ஆமாங்கய்யா,
எங்க வீட்டு டிரைவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருங்கய்யா. இவங்களா வீணா அவர் மேல பழி போடுறாங்க. ஐயா, குடும்பமே சேர்ந்து இவனை காப்பாத்த பாக்குறாங்க. நம்ம வீட்டு வேலைக்காரன் தப்பு செஞ்சா நமக்கு தானே அசிங்கம்னு அவனை விட்டு கொடுக்காம அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. சிவனாண்டி, நீ இந்த விஷயத்துல குளிர் காயலான்னு பாக்குறியா? தேவையில்லாம நீ எதுக்கு இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிற? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக தான் நான் பேசுறேன். ஆமாங்க ஐயா, நீங்க தான் எனக்கு நீதி கிடைக்க செய்யணும் ஐயா. தப்பு செஞ்ச ஆள் பெரிய இடத்து டிரைவருங்கிறதுனால எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாங்க. நீங்க தான் ஐயா நியாயத்து பக்கம் இருந்து நீதி வழங்கணும். சரி, இந்த பொண்ணு சொல்றத வச்சு அந்த டிரைவர் தப்பானவன்னு சொல்லிட முடியாது. 2 பேரும் ரூமுக்குள்ள போனதை பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அப்போ இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, முதல்ல அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போச்சு. அவளுக்கு பின்னாடியே எங்க வீட்டு டிரைவரும் ரூமுக்குள்ள போனா. அதை என் கண்ணால பார்த்தேன். ஐயா, ராஜராஜன் ஐயா பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதுல எந்த பொய்யும் இல்லை. அவர் பார்த்தது உண்மைதான். ஆனா அது மட்டுமே உண்மை கிடையாது. என்ன சொல்ற? நான் தப்பு பண்ணலைங்க ஐயா, அதான் உண்மை. சாமுண்டீஸ்வரி நல்லவன்னு சொல்றாங்க இவனை. அந்த பொண்ணு ரேவதியும் இவனை கண்ணியமானவன்னு சொல்லுது. இது எல்லாமே உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இது எல்லாமே இவனை பத்தி அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம். சாமுண்டீஸ்வரி, இவன் பண்ண தப்புக்கு நீயா தீர்ப்பு சொன்னா என்ன சொல்லுவ? அவனை என் வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் துரத்திடுவேன். சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி. இனிமே அந்த வீட்டில் இவன் இருக்கக்கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.